வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கரும்பலகை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் நிறைந்த ஆரஞ்சு தோல்களை வச்சு வீட்டிலையே சுலபமாக நைட் ரொட்டீன் ஆன்டி ஏஜிங் ஃபேஸ் மாஸ்க் க்ரீம் எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கரும்பலகையை நீங்கள் முதல் முறை பார்க்குற வியூவராக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரஞ்சு தோல்களில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால முகத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸை குறைச்சி முகத்தை ரொம்பவே பளபளப்பாக வச்சுக்கும். அதே சமயம் இதில் கொலாஜன் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்கின்னை ரொம்ப டைட்டாக வச்சுருக்கோம். முக சுருக்கங்கள் மறைஞ்சு முகம் ரொம்ப பொலிவாகவும் இளமையாகவும் இருக்கும். சூரிய கதிர்களால் ஏற்படக்கூடிய சன்டான்ஸ் மற்றும் சன்பர்ன்ஸை கம்ப்ளீட்டாக குறைக்கும். இந்த ஆன்டி ஏஜிங் நைட் ரொட்டீன் ஃபேஸ் மாஸ்க் க்ரீம் செய்ய தேவையான பொருட்கள்: யூஸ் பண்ண ஆரஞ்சினுடைய ஃப்ரெஷ்ஷான தோல்களை எடுத்துக்கோங்க. அதாவது வேஸ்ட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆரஞ்சினுடைய முழுமையான பலன்கள் நம்ம தோலுக்கு ரொம்பவே ஒரு அற்புதமான பயன்களை தரக்கூடியது. அடுத்தது 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவரில் ஸ்டார்ச் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கண்கள், மூக்கு பகுதிகள் மற்றும் வாய் அருகே இருக்கக்கூடிய டார்க் பிக்மெண்டேஷன்ஸை ரிமூவ் பண்ணோம். ஸோ நம்ம ஸ்கின் ரொம்பவே ஃப்ளாலெஸ்ஸாக பொலிவாக இருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு தோல்களை வெட்டி சின்ன சின்ன துண்டுகளாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த ஆரஞ்சு தோல்களை தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி இப்போ பாயில் பண்ண போகிறோம். இந்த ஆரஞ்சு தோல்கள் ஊற்றிய தண்ணீரில் நல்லா கொதிச்சிட்ருக்கு. 10லேருந்து 15 நிமிஷம் கழித்து கொதித்த ஆரஞ்சு தோல்களை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் கூல் டவுன் பண்ணலாம். பாயில் பண்ணி கூல் பண்ண ஆரஞ்சு தோல்களை இந்த மாதிரி ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆரஞ்சு தோல்களில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்டை நம்ம இப்போ அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு ஒயிட் கிளாத் இல்லைன்னா ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி ஆரஞ்சு தோல்களில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்டை இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம பாயில் பண்ண ஆரஞ்சு தோல்களினுடைய எக்ஸ்ட்ராக்ட், அதாவது சாறை நம்ம கம்ப்ளீட்டாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை ஆட் பண்ணி கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விடலாம். ஆரஞ்சு தோலுடைய சாறு மற்றும் கார்ன்ஃப்ளவர் கலந்த கலவை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கலவையை தான் நம்ம க்ரீம் செய்கிறதுக்கு ரெடி பண்ண போகிறோம். இதை டபுள் பாயில் மெத்தட் மூலமாக இந்த க்ரீமை நம்ம ரெடி பண்ண போகிறோம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் இந்த கலவையை ஊற்றி ரொம்பவே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பிளெண்ட் பண்ணி விடுங்க. 3லிருந்து 4 நிமிடங்கள் கழித்து இந்த மாதிரி ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லிக்விடாக இருக்கக்கூடிய இந்த கலவை கொஞ்சம் கொஞ்சமாக க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு மாறும். பாருங்கள், ஃபேஸ் மாஸ்க் க்ரீம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டுருக்கு. ஆரஞ்சு தோல்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஆன்டி ஏஜிங் ஃபேஸ் மாஸ்க் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இனிமே பார்லருக்கு போக வேண்டாம். வீட்டிலேயே நம்ம சுலபமாக இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் மாஸ்க் க்ரீமை ரெடி பண்ணி எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை ரொம்பவே க்ளோயிங்காக வச்சுக்கலாம். இந்த க்ரீமை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ இல்லைனா ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ 14 டேஸ் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த ஃபேஸ் மாஸ்க்கை பெரும்பாலும் இரவு நேரங்களில் பயன்படுத்துங்க. இந்த ஃபேஸ் மாஸ்க்கை அப்ளை பண்ணி முகத்தை வாஷ் பண்ணதுக்கப்புறம் காலையில் ஆலிவ் ஆயிலோ அல்லது ஒரு ஸ்பூன் கோகோனட் ஆயிலோ யூஸ் பண்ணி நல்ல முகத்தை மசாஜ் பண்ணுங்கள். 20லிருந்து 30 நிமிடங்கள் நல்ல சூரிய ஒளியில் ஒரு சின்ன வாக்கிங் போயிட்டு வாங்க. உங்கள் முகம் என்றுமே இளமையாக இருக்கும்.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு வந்து உங்களை சந்திக்கின்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கரும்பலகை. நன்றி, வணக்கம்.